என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. மிதுன ராசி நேயர்கள், ஐயோ அப்பா இந்த 2025 எனக்கு எப்படிதாப்பா இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க கேட்குறதுக்கு. மிதுன ராசிக்கார பெண்கள் சுமை தாங்கி ஒரு குடும்பத்தை சுமையை தூக்கி வைக்கிறதுனா நீங்கள் தாங்க. நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதன் ஆதிக்கம் உடையவர்கள், நல்ல பேச்சாளிகள். ஸோ பேச்சில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக மண்ணை கூட பொண்ணாக்கிடலாம். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார். 10ஆம் இடத்திற்கு ராகு வராருங்க. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு, சீரியல் ஆர்டிஸ்ட்டு 2026 அவார்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா கிரக பயிற்சி எல்லாமே ராகு கேது வந்தால் 18 மாதம், குரு வந்தால் 12 மாதம், சனி வந்தால் 2.5 வருஷம். வசதி அப்படிங்கிறது பணத்தை வச்சே கிடையாதுங்க, மனசை வச்சு தான். அதனால் நீங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய மாளிகை கோபுரங்களில் இருந்தாலும் சரி, இந்த 2025 உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதார உயர்வு நிச்சயமாக வரும். உங்களை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு வருடம் 2025. நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், அண்ட் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, மிதுன ராசி நேயர்கள், ஐயோ அப்பா இந்த 2025 எனக்கு எப்படிதாப்பா இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க கேட்குறதுக்கு. ஏன்னா மிதுன ராசி பெண்கள் நான் குறிப்பாக சொல்லணும்னா ஏமாளிகள் அப்படி தான் சொல்லணும். பாசத்துக்கு குடும்பத்தில் ஐயோ தம்பி கஷ்டப்படுறான், ஐயோ அண்ணன் கஷ்டப்படுறான், சரி இப்போ அம்மாவா கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சுமை தாங்கின்னு சொல்லுவேன். மிதுன ராசிக்கார பெண்கள் சுமை தாங்கி ஒரு குடும்பத்தை சுமையை தூக்கி வைக்கிறதுனா நீங்கள் தாங்க. அதில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பயங்கர குழப்பவாதிகள். ஒரு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டீங்க. ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு, ஐயோ அந்த சாமிக்கு நான் இந்த நேற்று கடன் வைக்கிறேன், இந்த சாமிக்கு நேற்று கடன் வைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் நினைப்பீங்களான்னா கிடையாது. 2025 நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம், இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல மீ டைம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ க்ரியேட் யுவர் மீ டைம். உங்கள் குழந்தைங்கள்லாம் தள்ளி வைங்க, உங்கள் புருஷனை கொஞ்சம் நேரம் மறந்துடுங்க, பிள்ளைங்க குடும்பத்தை மறந்துடுங்க, அப்பா அம்மாவை மறந்துடுங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் யோசிச்சாதாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடுத்தவங்களையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்போ நீங்கள் நினைப்பீங்க. ஸோ 2025 will be a remarkable year. உங்களை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருங்களேன். இப்போ தான் உங்களுக்கு ஆன்லைனில் எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. ஒரு சூப்பராக இட்லியை பண்ணுங்கள், சட்னியை வேணால். மிதுன ராசி பெண்கள் சூப்பராக சமைப்பீங்க. புதனோடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க நீங்கள், புத்தி கூர்மை ஜாஸ்தி. யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், ஆனால் அது சமையல் டேஸ்ட்டாக செய்யணும்ல. எவ்வளோ புளி போடணும், எவ்வளோ உப்பு போடணுங்கிறது கைப்பக்குவம். நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதன் ஆதிக்கம் உடையவர்கள், நல்ல பேச்சாளிகள். ஸோ பேச்சில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக மண்ணை கூட பொண்ணாக்கிடலாம். அவ்வளோ திறமை இருக்கிற நீங்கள் ஏங்க கஷ்டப்படணும்? ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வேலைக்கு போங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் நான் வீட்டில் தான் பார்த்தேனே, சந்தோஷ் சுப்ரமணியம் கீதா மாதிரி நீங்கள் சமையல் ரூம்லேயே பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நீங்களும் கொஞ்சம் வெளியில் வாங்க. எங்கேயாவது உங்கள் வீட்டு சந்தோஷ் சுப்ரமணியம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகும்போது நீங்களும் பாடுங்க. 10 பேருக்கு தெரியட்டுங்க உங்கள் டேலண்ட் என்னன்னு. ஸோ நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ். வரைவீங்களா? அதை கிளாஸஸ் எடுங்க ஆன்லைனில். நீங்கள் நல்லா ஸ்லோகம் சொல்லுவீங்களா? ஸ்லோகம் கிளாஸ் எடுங்க. பாடுவீங்களா? மியூசிக் கிளாஸ் எடுங்க. ஸோ இப்படி உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் வைஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார். 10ஆம் இடத்திற்கு ராகு வராருங்க. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு, சீரியல் ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு புகழ் வரப்போகுது. ஸோ ஏதாவது ஒரு சேனலில் உங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ 2025 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 தான் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ 2025 பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டூப்பராக இருக்கும். 2026 அவார்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா கிரக பயிற்சி எல்லாமே ராகு கேது வந்தால் 18 மாதம், குரு வந்தால் 12 மாதம், சனி வந்தால் 2.5 வருஷம். அதனால் நான் 2026 இதே மாதிரி தான் பலன்களை சொல்லணும். அதனால் கண்டிப்பாக
மிதுன ராசி பெண்கள் ஓஹோன்னு இருக்காங்கப்பா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. வசதி அப்படிங்கிறது பணத்தை வச்சே கிடையாதுங்க, மனசை வச்சு தான். அதனால் நீங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய மாளிகை கோபுரங்களில் இருந்தாலும் சரி, இந்த 2025 உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதார உயர்வு நிச்சயமாக வரும். நான் டைவர்ஸில் இருக்கேன், எனக்கு வழக்கு வந்துருமா, நான் ஜெயிச்சிருவேனா, எனக்கு வேறு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருமான்னா கண்டிப்பாக அமையும். இப்போ வரக்கூடிய கிரக பயிற்சிகள், குரு உங்கள் வீட்டுக்கு வராரு, கேத்து பகவான் வந்து உங்களுக்கு இப்போ 4ல் கேத்து பகவான் இருக்கார், 3ஆம் இடத்திற்கு வராரு. ராகு பகவான் வந்து பாக்கியத்துக்கு போயிடுவார். இந்த பாக்கியத்துக்கு வரக்கூடிய ராகு பெண்களுக்கு வந்து எல்லாமே என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் இது வரைக்கும் குலதெய்வமே கும்பிட்றதில்ல, மாமியார் கூட்டு போனதே கிடையாது, எங்கள் வீட்டில் சாமி விளக்கு ஏற்றணுன்னாலே எங்கள் மாமியாருக்கு பிடிக்கலை, இப்படி நிறைய குடும்பங்கள் உண்டு. இதில் இந்த மிதுன ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் மாமியாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, வீட்டில் உங்களை விளக்கேற்ற விடலை அப்படின்னா கோயிலில் போய் ஏற்றுங்க. குடும்பம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாக்கியத்தில் ராகு வரும்பொழுது பித்ருவோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் மாமனார்லாம் காரியங்கள் செய்யவில்லை அப்படின்னா தான தர்மங்கள் எத்தனையோ இருக்குது. இந்த வேத பாடசாலையில் போய் சாப்பாடு போடுங்க, ஆர்ஃபனேஜில் போய் சாப்பாடு போடுங்க. வேத விற்பனர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, கோவில்களில் வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஏன் உங்கள் ஊர்லேயே எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு நீங்கள் தைரியசாலிகள் தான், ஆனால் உங்கள் மனசுலேயே நீங்கள் போட்டு குழப்பவாதி. ஏன்னா புதன் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஐயோ நம்ம இப்படி பண்ணால் நம்மளை கெட்டவன்னு சொல்லிடுவாங்களோ, நம்ம ரொம்ப தற்பெருமை அடிச்சுக்கிறோன்னு சொல்லிடுவாங்களோ, மாமியார் அப்படின்னு நினச்சிப்பாங்களோ, எல்லாரையும் தூக்கி போடுங்க. அதனால தான் நான் இந்த ராசி பலன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே மீ டைம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். உங்களை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு வருடம் 2025. நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், கல்யாணம் ஆகாதவங்க, இனிமேல் தான் கல்யாணம் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏமாறுறதில்ல, அதுவும் லவ் அஃபேரில் ஏமாற்றம்ங்கிறது நிறைய பார்ப்பாங்க, நம்பிடுவாங்க டக்குன்னு. அவன் வந்து நீ தான் உலகம், நீ தான் இதுன்னு டக்குன்னு நம்பிடுறது. அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்குதுன்னு தெரியும் போது உட்காந்து இவங்க ஆள்றது, அப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதை தேர்ந்தெடுக்கும் பொழுதே யூஸ் யுவர் பிரெயின், நாட் யுவர் ஹார்ட். ஏன்னா எப்பொழுதுமே மனசை வச்சு ஒரு விஷயம் எடுத்தோம்னா சில விஷயங்களில் தப்பாக போயிடும். மூளையை யோசித்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மூளையை தெளிவாக வச்சுக்கோங்க. மனசில் எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பாமல் 2025 நான் தெளிவாக இருக்க போகிறேன்ப்பா, நான் எனக்காக வாழ போகிறேன்ப்பா, இதில் பார் நான் எப்படி வேலைக்கு போய் ஜம்முன்னு முன்னுக்கு வர போகிறேன். அந்த ரியல் சார்ஜோட இந்த 2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பித்ரு காரியங்கள் அவசியம் செய்யணும். அமாவாசைக்கு அமாவாசை பச்சரிசி, வெல்லம், பாசிப்பயிறு, வாழைக்காய், இதை 4 தானமாக கொடுங்க போதும். இதை ரெகுலராக பண்ணுங்கள். இதை பண்ணிங்கனாலே உங்கள் குடும்பம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.